Hello student, 10th standard, example sum 3.8, solve சொல்லி 3 equation, fractionல இருக்குது, last ஆவது mixed fractionல இருக்குது, equalக்கு அந்த சைடு உள்ள constant வெளியே மட்டும், இதை எப்படி ஃபார்ம் பண்ண சொல்லி பார்க்கலாம். 1 dividing by x, 1 dividing by 2x, 1 dividing by 2x நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 1 dividing by 2x, 1 dividing by 2x எப்படி எழுதலாம், 1 dividing by 2 சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 dividing by x சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுல இந்த ஃபிராக்ஷன்ல உள்ளத நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்காக let 1 dividing by x 1 dividing by x a சொல்லி அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 dividing by y 1 dividing by y b சொல்லி அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 dividing by z c சொல்லி அசைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1 dividing by 2x equal 1 dividing by 2 into 1 dividing by x சொல்லி எழுதிக்கலாம். இப்போ 1 dividing by 2 அப்படி இருக்கட்டும், 1 dividing by 2 அப்படி இருக்கு. இந்த 1 dividing by x நம்ம எப்படி எடுத்துக்கலாம், a சொல்லி எடுத்துக்கலாம். அப்பனா இங்க டினாமினேட்டர் வேல்யூ ஒண்ணுமே இல்லாட்டி 1 இருக்கு அர்த்தம். இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணா a dividing by 2 சொல்லி நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்ம லெட்னு சொல்லி எடுத்த ஃபார்முலா. அப்போ a dividing by 2 சொல்லி அந்த ஈக்குவேஷன் மாறுது. இப்போ டைரக்டா நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். 1 dividing by x இருக்கும்போது எப்படி எடுத்துக்கலாம், a சொல்லி எடுத்துக்கலாம். அப்பனா a dividing by 2, a dividing by 2. நெக்ஸ்ட் இதுல 1 dividing by y இருக்குது, அதை b சொல்லி எடுத்துக்கணும். அப்ப b dividing by 4 மாறுது. நெக்ஸ்ட் மைனஸ் 1 dividing by z c எடுத்துக்கணும். அப்ப c dividing by 3 சொல்லி மாறிடுது. ஈக்குவலுக்கு அந்த சைடு உள்ளது 1 dividing by 4, 1 dividing by 4. நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். எல்சிஎம் ஃபைண்ட் பண்றதுக்கு 2 3 4 எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணுங்க. எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணா 2 டேபிளால கொடுத்தனா 1 3 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 டேபிளால கொடுத்தனா 1 3 2 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 டேபிளால கொடுத்தனா 1 1 1 கிடைக்கும். அப்பனா இதோட எல்சிஎம் பண்ணா 4 3s are 12 சொல்லி கிடைக்கும். 2 into 2 into 3 equal 12. 4 3s are 12 சொல்லி கிடைக்கும். இந்த 12 நியூமரேட்டர் வேல்யூல மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்க 12 மல்டிப்ளிகேஷன், இங்கேயும் 12 மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட் இங்கேயும் 12 மல்டிப்ளிகேஷன், இங்கேயும் மல்டிபிள் 12. இப்போ 12ல வந்து 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 6 டைம் 6a. இங்க 12ல 4 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 3. அப்ப 3b. நெக்ஸ்ட் 3 12 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 4 டைம்ஸ் 4c ஈக்குவல் 4 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 3 டைம்ஸ். ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் இதை எடுத்துக்கலாம். 1 dividing by x 1 dividing by x. இதை இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா வந்து நமக்கு மைனஸ் 1 dividing by 3y equal 0 கிடைக்கும். இங்க ஒண்ணுமே இல்லாட்டி 1 இருக்கும். 1க்கும் 3க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 3 தான் கிடைக்கும். 1 3 is 3 தான். அப்ப 3 ஆல நியூமரேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிருங்க. நியூமரேட்டர் வேல்யூ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 3 ஆல வந்தா 0 ஆகும். பாத்துக்கலாம். 3 இங்க இருக்குது. 1 dividing by x a எடுக்கும். அப்ப 3a கிடைக்குது. 3a கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 3 இங்க டிவைட் ஆயிரும். மைனஸ் 1 dividing by y b ன்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 0 மாறும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 3 ஆல எல்சிஎம் எடுக்கும்போது இங்க வந்து 3 கிடைக்குது. 1க்கும் 3க்கு எல்சிஎம் 3. 3 டேபிளால நம்ம வந்து நியூமரேட்டர் வேல்யூ மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 3 into 1 dividing by x a ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இங்க 3a கிடைக்குது. இங்க 3 3 டிவைட் ஆச்சுன்னா 1 dividing by y மட்டும் கிடைக்கும், b கிடைக்குது. இது 0 மாறிடும். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் 1 dividing by x 1 dividing by x நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 1 dividing by x a ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், a. நெக்ஸ்ட் மைனஸ் 1 dividing by 5 இருக்குது, 1 dividing by y இருக்கு. அப்பனா b dividing by 5 கிடைக்குது. நெக்ஸ்ட் பிளஸ் 4 இருக்குது. 1 dividing by z எப்படி தான் c. அப்போ 4c ஈக்குவல் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கிறத இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்திருங்க. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்த இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 30. அந்த 30யோட 2 ஆட் பண்ணா 32 dividing by 15 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணலாம். எல்சிஎம் டினாமினேட்டர்ல ஒண்ணுமே இல்லாட்டி 1 இருக்கிறாங்க. அப்ப நம்ம எடுக்க வேண்டிய எல்சிஎம் வந்து 5க்கும் 15க்கு மட்டும் எல்சிஎம் எடுத்தா போதும். 5க்கும் 15க்கு எல்சிஎம் பண்ணா 5 டேபிளால பண்ணா 1 3. நெக்ஸ்ட் 3 டேபிளால கொடுத்தனா 1 1 சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் 5 3s 15 சொல்லி எல்சிஎம் கிடைக்கும்.
இந்த 15ஆல நியூமரேட்டர் வேல்யூ ஃபுல்லா நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 15ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க 15 இருக்குது, இங்க 15 மல்டிப்ளிகேஷன், இங்க 15 மல்டிப்ளிகேஷன், இங்கேயும் 15 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, 15 மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் இங்கேயும் 15. இப்ப இதோட 15 மல்டிப்ளை பண்ணா 15a கிடைக்குது. இங்க 15ஆல மல்டிப்ளை பண்ணா 1 3 is 3, 3b கிடைக்கும். அப்ப 15a minus 3b. நெக்ஸ்ட் 15ஆல மல்டிப்ளை 15ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 15ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை 60 நமக்கு கிடைக்குது. பிளஸ் 60c. நெக்ஸ்ட் இங்க 15ம் 15ம் நமக்கு டிவைட் ஆயிரும், ஈக்குவல் 32 மட்டும் கிடைக்குது, ஈக்குவல் 32. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3 சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 3 அசைன் ஆச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3 இதையுமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா வேரியபிள்ஸ் ஃபைண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. செகண்ட் ஈக்குவேஷன்ல ஏயும் பியும் மட்டும் தான் இருக்குது. அப்ப இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஏயும் பியும் இருக்கிறாப்புல ஈக்குவேஷனை ஃபைண்ட் பண்ணணும். சியை வந்து நம்ம வந்து டிவைட் பண்றாப்புல பார்க்கணும், இங்க கேன்சல் பண்றாப்புல பார்க்கணும். இங்க ஏ பி சி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன்ல சி வந்து 60 இருக்கு, இங்க 4 இருக்குது. அப்போ 4 எதோட மல்டிப்ளை பண்ணா 60 கிடைக்கும்? இப்பதே பார்த்தோம், இங்க 15ஓட மல்டிப்ளை பண்ணா அது 60ஆ மாறிடும். அப்ப தேர்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணா ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் நம்ம பாக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த பாக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு டைரக்டா அத கொடுத்துலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 15ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 15ஆல மல்டிப்ளை பண்ணா ஈக்குவேஷன் நம்பர் 1 15ஆல மல்டிப்ளை பண்ணா 15ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 30க்கு 0, ரிமைண்டர் 3, 90 கிடைக்கும். அப்ப 90a கிடைக்கும், 90a. நெக்ஸ்ட் 6ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 18b கிடைக்குது, பிளஸ் 18b கிடைக்குது. நெக்ஸ்ட் 6ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 15ஆல இதை மல்டிப்ளை பண்ணணும். 15ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கணும். இந்த இடத்துல 15ஆல மல்டிப்ளை பண்ணா 3 15ஆல மல்டிப்ளை 45 கிடைக்கும், 45b கிடைக்கும். நெக்ஸ்ட் 4 15ஆல மல்டிப்ளை பண்ணா -60 கிடைக்கும், -60c கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 15ஆல மல்டிப்ளை பண்ணா 45 கிடைக்கும், 45 ஈக்குவல் 45. நெக்ஸ்ட் சிம்பிள் சம் டைரக்டா நமக்கு கேன்சல் ஆயிரும். 60cயும் -60c பிளஸ் 60cயும் -60cயும் நமக்கு கேன்சல் ஆயிடுது. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 5 10 100 105a. நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் உடைய சிம்பிள் பிளஸ் 45ல இருந்து 3 போச்சுனா 42b சொல்லி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணும்போது 77 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 சொல்லி அசைன் பண்ணலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 சொல்லி அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 4ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படி இருக்கட்டும். ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து நம்ம 42ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2வை 42ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து 42ஆல பண்ணா 42வை இங்க 3 இருக்கு, 3ஆல மல்டிப்ளை பண்ணா 6 12 126 கிடைக்குது, 126e. நெக்ஸ்ட் -42b ஈக்குவல் 0. இதை டைரக்டா சிம்பிளிஃபை பண்ண முடியும், சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 11க்கு 1, ரிமைண்டர் 1, 3. நெக்ஸ்ட் 231 ஈக்குவல் a ஈக்குவல் 77. 77 வந்து 11 டேபிளால நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 11 டேபிளால டிவைட் பண்ணும்போது நமக்கு எத்தனை டைம்ஸ் போகுதுன்னு பாருங்க, 7 டைம்ஸ் இது வந்து போகும். நெக்ஸ்ட் இது 11 டைம்ஸ் கொடுத்தோம்னா 2 டைம்ஸ் கொடுக்கும். 11 டேபிளால கொடுத்தோம்னா 2 டைம்ஸ், ரிமைண்டர் வந்து நமக்கு வந்து 1 இருக்குது, 1 டைம்ஸ். நெக்ஸ்ட் 7 டேபிளால கொடுத்தோம்னா 1 7 is 7, 3 7s நமக்கு 21 கிடைக்கும். அப்ப 3a ஈக்குவல் 1. அப்ப a ஈக்குவல் என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம், 1 டிவைடிங் பை 3 சொல்லி வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டோம். a உடைய வேல்யூவை நம்ம 1 டிவைடிங் பை 3 சொல்லி ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இந்த a உடைய வேல்யூ 1 டிவைடிங் பை 3 சொல்லி ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த a உடைய வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்ணா b கான வேல்யூ கிடைக்கும். சப்ஸ்டிட் a ஈக்குவல் 1 டிவைடிங் பை 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்ணும்போது 2 implies 3 into
1 divided by 3 minus b equal 0. 3 3 divide ஆயிடும். 1 minus b equal 0. b அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணா 1 equal b. b கான வேல்யூ நமக்கு 1 சொல்லி கிடைச்சிருச்சு. a கான வேல்யூவையும் b கான வேல்யூவையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். c கான வேல்யூவை ஃபைண்ட் பண்ணோம். c கான வேல்யூவை ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணினா a உடைய வேல்யூவும் substitute a equal 1 divided by 3 b equal 1 in equation number 1. Equation number 1 apply பண்ணா 1 implies 6 into a equal of 1 divided by 3 plus 3 into b equal of 1 minus 4c equal 3. இதுல 1 3 is 3, 2 3s are 6, 2 plus 3 minus 4c equal 3. ரெண்டையும் ஆட் பண்ணா 5 கிடைக்கும். 5 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணா -5 மாறிடும். 5 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ -5 மாறிடும். அப்ப இங்க -4c ஈக்குவல் -5 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். 5 இந்த சைடு மாத்தினா 5 இந்த சைடு மாத்தினா -5 -4c ஈக்குவல் 3 இந்த சைடு 3 -5 அப்ப -4c ஈக்குவல் -2 கிடைக்கும். மைனஸையும் மைனஸையும் நம்ம டிவைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 1 2 is 2, 2 2s are 4. அப்ப 2c equal 1. c equal 1 divided by 2 சொல்லி வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிட்டோம். எப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் கரெக்டான்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான ஃபார்மேட்டுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்ட ஆன்சர் என்ன, லெட்னு சொல்லி ஒன்று எடுத்திருக்கோம். 1 divided by x தான் a சொல்லி எடுத்திருக்கோம். 1 divided by y தான் b சொல்லி எடுத்திருக்கோம். 1 divided by z தான் c எடுத்திருக்கோம். ஆனா நமக்கு தேவையானது XYZ உடைய வேரியபிள்ஸ் தான் நமக்கு தேவை. நம்ம எடுத்துக்கிட்ட இதை சால்வ் பண்றதுக்காக நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டது வந்து 1 divided by அதாவது ABC இதுக்கான வேல்யூ நமக்கு தேவையில்லை, XYZக்கான வேல்யூ தான் தேவை. அப்ப நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி அந்த ஆன்சரை கொண்டு வரணும் பாருங்க. 1 divided by x equal a சொல்லி எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் 1 divided by y equal b சொல்லி எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் 1 divided by z equal c சொல்லி எடுத்துக்கோம். இப்போ ஆன்சர் சிம்பிளா நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். 1 divided by x அப்படி இருக்கட்டும். ஏக்காக நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ 1 divided by 3. 1 divided by 3. இதுல கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுங்க x ஈக்குவல் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது 3 ன்னு சொல்லி கிடைக்கும். அப்ப x உடைய வேல்யூ 3 ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியாச்சு. x உடைய வேல்யூ 3. நெக்ஸ்ட் 1 divided by y ஈக்குவல் b கான வேல்யூ வந்து 1 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். 1 இருக்குது. டிவைடிங் மேல 1 மேல 1 இருக்கு. அப்ப கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது என்ன வரும்? y ஈக்குவல் 1 சொல்லி ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1 divided by z ஈக்குவல் c காக ஃபைண்ட் பண்ண வேல்யூ 2. இத கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ z ஈக்குவல் 2 ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு சால்வ் சொல்லி கொடுத்த வேரியபிள்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லையானு வெரிஃபை பண்றதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு 3a minus b equal 0 ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்ட ஆன்சர். இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா abcங்கிற வேல்யூ மட்டும் தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். வேணா abc அப்ளை பண்ணி பார்க்கலாம். 3 of a கான வேல்யூ 1 divided by 3. நெக்ஸ்ட் b கான வேல்யூ 1 தான் கிடைச்சிருக்கு ஈக்குவல் 0. இதையும் டிவைட் பண்ணிட்டோம்னா 1 minus 1 உடைய வேல்யூ 0. நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் கரெக்ட் தான். ஆனா நம்மளுடைய வேரியபிள்ஸ் கரெக்டா இல்லையான்னு வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே இங்க இருக்கல இதுல அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ப இதுல செகண்ட்ல பார்த்தோம்னா 1 divided by x உடைய வேல்யூ இருக்குது 3 ஈக்குவல் 1 divided by y உடைய வேல்யூ இருக்குது 1 divided by 3 y உடைய வேல்யூ 1. அப்ப 1 divided by 3 ஈக்குவல் 1 divided by 3 தான் கிடைக்கும். வேணா நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஆன்சரை எடுத்துலாம். ஆன்சர் x ஈக்குவல் 3 y ஈக்குவல் 1 z ஈக்குவல் 2. வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எப்போ கன்ஃபியூஷனா இருக்குதோ உங்களுடைய ஆன்சர் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தோணுதோ அப்போ நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.